குடிசையும் குன்றாத அன்பும். நகரத்தின் சலசலப்பில் இருந்து வெகு தொலைவில் ஒற்றையடி பாதையின் ஓரத்தில் அமைந்திருந்த ஒரு சிறிய ஓலை குடிசையில் கண்ணம்மாவும் அவள் கணவன் முருகனும் வாழ்ந்தனர். முருகனுக்கு கூலி வேலைதான் ஆதாரம். நாள் முழுவதும் வெயிலிலும் மழையிலும் உழைத்தால்தான் அன்று இரவு அடுப்பில் அரிசி வேகும். கண்ணம்மாவுக்கு வசதி என்றால் என்னவென்று தெரியாது. ஒருவேளை சோற்றுக்கு வழி இருந்தால் அதுவே அன்றைய பொங்கல் போல அவர்களுக்கு. ஆனால் வறுமை அவர்களின் உறவுக்குள் ஒருபோதும் நுழையவில்லை. கண்ணம்மாவின் முகம் எப்போதும் நிறைவான புன்னகையுடன் இருக்கும். அந்த குடிசை சிறியதாக இருந்தாலும் அவளுடைய அன்பும் அரவணைப்பும் அதற்குள்ளேயே ஒரு பெரிய அரண்மனை போல இதமாக இருந்தது. போராட்டம் நிறைந்த நாட்கள். ஒரு வருடம் மழையின்மையால் விவசாய வேலைகள் அடியோடு முடங்கின. முருகனுக்கு வேலை இல்லாமல் போகவே குடிசையில் பசி நிரந்தர விருதாளியாக மாறியது. கண்ணம்மா தன் கணவனை பார்த்தாள். அவளுடைய களைப்பையும் அவர் பேசாமல் உள்ளுக்குள் படும் வேதனையும் அவளால் உணர முடிந்தது. என்னங்க, மனசு தளர வேண்டாம். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலே போதும். நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். நாம் 2 பேரும் உழைச்சா இந்த கஷ்டம் ஒரு நாள் நிச்சயம் மாறும் என்று தினமும் காலையில் அவளுக்கு தைரியம் சொல்லுவாள். கண்ணம்மா அருகில் இருந்த பணக்கார வீடுகளில் பாத்திரம் தேய்க்கும் வேலைக்கும் துணி துவைக்கும் வேலைக்கும் சென்றாள். அவள் உழைத்து சம்பாதிக்கும் சொற்ப காசில் கொஞ்சம் அரிசியும் மிளகாயும் உப்புமாக அவர்களின் வாழ்க்கையில் வண்டியை ஓட்டினாள். தான் பட்டினி கிடந்தாலும் தன் கணவன் சாப்பிட்டாரா என்பதை உறுதி செய்வதே அவளின் முதல் கவலையாக இருந்தது. தன்னலமற்ற தியாகம். ஒரு முறை முருகனுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. படுத்த படுக்கையாகிவிட்டதால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. கையில் இருந்த பணம் கரைந்து போனது. மருந்து வாங்கவும் ஒருவேளை கஞ்சியாவது காய்ச்சவும் வழியில்லை. கண்ணம்மா தன் கழுத்தில் இருந்த ஒரே ஒரு தாலியை தவிர அவளுக்கு சொந்தமான ஒரே மதிப்புமிக்க பொருளாக இருந்த அவள் தாய் பரிசளித்த சின்ன மூக்குத்தியை கலற்றினாள். மூக்குத்திக்கு ஈடாக கிடைத்த சொற்ப பணத்தில் மருந்து வாங்கி வந்து கணவனுக்கு கொடுத்தாள். ஏன் கண்ணம்மா, உன் மூக்குத்தி எங்கே என்று முருகன் கேட்டபோது அவள் லேசாக புன்னகைத்து, அது கலண்டு விழுந்து தொலைந்து விட்டதுங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க, சீக்கிரம் குணமாயிடுங்க, அது போதும் எனக்கு என்று சமாதானம் சொன்னாள். தன் ஏழ்மையிலும் கணவனின் உயிர்தான் தனக்கு முக்கியம் என்று தன் ஆசைகளை தியாகம் செய்தாள் அவள். முடிவில் அன்பின் வெற்றி. கண்ணம்மாவின் கவனிப்பாலும் அந்த மருந்துகளாலும் முருகன் சில நாட்களில் குணமடைந்தான். மனைவி பட்ட துயரத்தை உணர்ந்த அவன் அவள் செய்த தியாகத்தை அறியாமலேயே இன்னும் அதிக நம்பிக்கையுடன் உழைக்க தொடங்கினான். வெகு விரைவிலேயே முருகனுக்கு வெளியூரில் ஒரு நல்ல வேலை கிடைத்தது. அந்த வேலையில் வரும் சிறு வருமானத்தில் அவன் முதலில் செய்த வேலை கண்ணம்மாவின் மூக்குத்தியை விட விலை உயர்ந்த ஒரு புதிய மூக்குத்தியை வாங்கி வந்து அவளுக்கு அணிவித்ததுதான். அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர். ஆனால் அவள் விலை உயர்ந்த நகைகளை பற்றி கவலைப்படவில்லை. தன் கணவனின் மீதான அன்புதான் எவ்வளவு போராட்டங்களை கடந்து வர உதவியது என்று அவள் உள்ளுக்குள் நினைத்து கொண்டாள். உண்மைதான். ஆனால் கண்ணம்மா தனது அன்பால் தியாகத்தால் தன்னம்பிக்கையால் அந்த வறுமையின் சுவரை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்தாள். உண்மையான மகிழ்ச்சி பணத்திலோ வசதியிலோ இல்லை. அன்பான துணையும் நம்பிக்கையும் தான் ஒரு குடிசையும் சொர்க்கமாகும் என்பதை அவள் வாழ்க்கை உணர்த்தியது.